அங்க என்ன சார் நடக்குது? ஜின்வோ அடிச்சிட்டு இருக்காரு நம்ம தாமஸ் ஆண்ட்ரேவை. எப்படி சார் எப்படி? அப்படியே அவனுக்கு மிரண்டு போய் பார்த்துட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோவோ அவனை தவடாலே போட்டு குத்துட்டு இருப்பானுங்க. எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பானுங்க, இவரு மெஜிஷியன் கண்டர் தானே, இவர் எப்படி இவ்வளவு பவர்ஃபுல்லான ஸ்பீடும் இவ்வளவு பவர்ஃபுல்லான அட்டாக்கிங் ஃபோர்ஸையும் வச்சு அடிக்கிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பானுங்க. நம்ம ஹீரோ போட்டு அவனை போட்டு வெளுத்து வாங்கிட்டு பாருங்க, மாத்தி மூஞ்சில குத்த. இங்க தாமஸ் ஆண்ட்ரே மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருக்கும், நான் தோக்க போறேனா, அதுக்கு வாய்ப்பே இல்லையே, இப்படி நடக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் காரணம் என்னோட வயலன்ஸ் சிந்தனை தான், நான் ரொம்ப வயலன்ஸா இருந்துட்டேன் அப்படின்னு ஏதோ யோசிச்சுட்டு இருப்பான். நான் தாமஸ் ஆண்ட்ரேடா, நீ என்ன தோக்கடிக்கலாம் நினைச்சியா அப்படின்னு கத்துவான் பாருங்க. நம்ம ஹீரோ வழக்கம் போல மாசா சொல்லுவார் பாருங்க, நான் தான் உன்ட்ட அப்பவே சொன்னேன்ல, நீ யாரா இருந்தாலும் எனக்கு அது ஒரு மேட்டர் ஹேரே கிடையாதுடா அப்படி நம்ம ஹீரோ மாசா சொல்லுவான் பாருங்க. சொல்லிட்டு மாத்தி குத்திக்கிட்டே இருப்பான். இவனுங்களோ சார் நிப்பாட்டுங்க சார், ஜின்வோ நிப்பாட்டுங்க அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பான். நம்ம ஹீரோ போட்டு குத்திக்கிட்டே இருக்கே, அவன் தவாடாலாம் பேர்ந்துக்கும். யாருக்கெல்லாம் இந்த சீன் ரொம்ப பிடிச்சிருக்கோ இந்த வீடியோக்கு லைக் போட மறந்துடாதீங்க. தாமஸ் ஆண்ட்ரே என்ன ஓவர் பவர்ஃபுல்லான ஆள் மாதிரி வந்துட்டு இருந்தான். நம்ம ஹீரோட்ட அடி வாங்கினதுல போதும் முடிஞ்சுக்கலாம், இதோட முடிச்சுக்கலாம், நான் தோத்துட்டேன் அப்படின்னு தோல்வியை ஒத்துக்குவான். இவனுங்களோ பாத்துட்டு இருப்பானுங்க. அங்க நம்ம தாமஸ் ஆண்ட்ரே தோக்கடிச்சார், அவரு என்ன நடக்குதுங்க அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ தாமஸ் ஆண்ட்ரே விட்டுட்டு போயிடுவார் போல. இவனுங்க அவங்களை டக்குனு ஹீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல தாமஸ் ஆண்ட்ரே போய் ஹீல் பண்ணுவானுங்க. ஹீலர் சொல்லுவாங்க பாருங்க, சார் இது சாதாரண அடி இல்ல சார், நாடி நரம்பெல்லாம் ரத்த வரி ஊறி போனவனாதான் இந்த அளவுக்கு கொடூர மாட்டிக்க முடியும். இந்த இடத்துல வேற எவனாட்டு இருந்தானா இந்நேரத்துக்கு அவன் 10 தடவை செத்துருப்பான் சார் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. மாசா இருக்கும். சார் இது என்னால தனியா ஹீல் பண்ண முடியாது, கூட ஹெல்ப்புக்கு யாராச்சும் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீல் பண்ணிட்டு இருப்பானுங்க. அடுத்து அடிப்பட்டவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு இருக்க, என்னடா நடக்குதுங்க அப்படி தலையில வச்சுட்டு ரொம்ப டென்ஷன்ல இருப்பான். இந்த பக்கம் பார்த்தா டங்ஸு செத்து கிடப்பான். அவனுங்க அங்க நம்ம ஹீரோவை தேடிட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ அங்க இருக்கவே மாட்டாரு. அப்படி அங்க கட் பண்ணி வேற ஒரு இடத்துல காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பெரிய பில்டிங் மேல உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருப்பாரு பாருங்க. நான் பெருவை யூஸ் பண்ணி ஷேடோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொரியாக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்லுவார் பாருங்க, நீ கொரியாக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல, எப்படி இருக்கு கொரியா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாரு. இந்த பக்கம் வெறும் அமெரிக்காக்கு வந்து ஜின்கோவை ஹீல் பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் அந்த ஷேடோ மாதிரி ஒன்னு இருக்குங்க, அங்க வந்து மை கிங் அப்படின்னு கூப்பிடுவோம். நம்ம ஹீரோவோ என்னடா அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அந்த ஷேடோ எனக்கு ஒரு பேரு வைங்க கிங் அப்படின்னு முட்டைக்கால் போட்டு நிக்கும். அது ஒரு நைட் கமாண்டர் கிரேடு. நம்ம ஹீரோவோ உன் பேரு கிரீடு, உயிரோடு இருக்கும்போது நீ கிரீடு தான், செத்ததுக்கு அப்புறம் நீ கிரீடு தான், இது எப்படி இருக்கு உனக்கு பிடிச்சிருக்கா டங்ஸு அப்படின்னு கேட்பான் பாருங்க. அடங்க ஒய்யால டங்ஸுவை கொண்டுட்டாருங்க இவரு. அவனும் தேங்க்யூ மை கிங் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ உண்மையாலே பேடஸ் தாங்க, வேற லெவல் போங்க. நம்ம ஹீரோக்கு டங்ஸ் மேல இருக்க கடுப்பு போகவே இல்லை போல. அவனை சேடவா மாத்தினதுக்கு அப்புறம் கூட அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு பாருங்க. அவன் கையை பின்னாடி கட்டி தலையில வச்சிருக்க மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாரு. செமையா இருக்கும் இந்த சீன்லாம். அடுத்த சீன்ல அப்படியே கட் பண்ணி அமெரிக்காக்கு போயிடுவார் நம்ம ஹீரோ. நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்களே இங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டே இருக்க, அவங்க பின்னாடி வரவங்களோ இன்னைக்கு நடந்த சண்டை இவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு போல, அதனால தான் எல்லாம் இவ்வளவு கூட்டமா வந்து நிக்கிறானுங்க, இவன் ஒத்தால நின்னு நம்ம ஸ்கேவஞ்சர் கில்டே தோக்கடிச்சிட்டான் அப்படின்னு அவன் கடுப்புல இருக்க. சரி சார் இந்தாங்க சார் ஹெட்போன், இது வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும் மத்த லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கையில கொடுப்பான். நம்ம ஹீரோவோ மாச கதை திறந்துட்டு அப்படி கெத்த நடப்பான் பாருங்க. உள்ள எல்லாம் அவனுக்கு உட்கார்ந்துட்டு இருப்பானுங்க, எல்லாம் பாத்துட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோவை லீவ் அங்க தான் இருப்பான். நம்ம ஹீரோவை வா ஜின்வோ அப்படின்ற மாதிரியே பாத்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ கெத்தா அப்படியே கான்ஃபரன்ஸ் காலுக்குள்ள அப்படி போய்கிட்டே இருப்பான் பாருங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. யாருக்கெல்லாம் இந்த எபிசோட் ரொம்ப பிடிச்சிருக்கோ இந்த அனிமி ஃபிரிக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.